நிலாவும் சோழனும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் கூட எதிர்பார்த்தேன், இந்த வானதி வந்ததுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஏதாவது கிளம்புமே அப்படின்னு சொல்லிட்டு. பரவால்ல வானதியும் திருந்திட்டாங்க. நம்ம எப்பயுமே வானதிய வந்து திட்டிட்டே தான் இருப்போம். இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. எந்த பிரச்சனையும் வரல. அதுபோக இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, அ நம்ம சோழன் வந்துட்டு லாங் ட்ரிப் போறாங்க. அதாவது ஒரு 3 டேஸ்க்கு வந்துட்டு சவாரி வந்திருக்குது அவருக்கு. அப்போ சோழன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சேரன் அண்ணா கிட்ட, "எனக்கு 3 நாளைக்கு சவாரி வந்திருக்குது. தெரிஞ்ச கஸ்டமர் தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உங்களுக்கு கூட தெரியும்லண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஓ! அவங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, ஏதோ தெரிஞ்ச கஸ்டமர்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி 3 நாளைக்கு கோவில் டூர் போணும்னு சொல்லிட்டுருக்காங்கண்ணே. ஆனா, எனக்கு வெளியில போறதுக்கும் கஷ்டமா இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்குது. அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஏன்டா சொல்ல நெனைக்கிற? அவரு உன்னைய மன்னிச்சு மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டதே பெருசு. அதனால தைரியமா நீ போய் வேலைய பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்பதான் நிலாவும் இருந்துட்டு, எனக்கும் இந்த மாதிரி வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு நானும் தான் நெனச்சேன். இப்போ வந்து ஆஃபீஸ் இப்ப தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து பார்ட்னராலாம் இல்ல. கண்டிப்பா நான் இதில வந்து வேலை பார்க்குறேன்னு நான் சொல்லிட்டேன். அதுவும் இப்ப ஆரம்பிக்கிறதுனால, இன்னமும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ப்ராஜெக்ட் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால நானும் ஃப்ரீயா தான் இருக்கேன். எனக்கும் இந்த மாரி ட்ரிப்பு போணும்னு நானும் நெனச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்படின்ற மாதிரி நிலா சொல்றாங்க. ஸோ சோழன் இருந்துக்கிட்டு தாராளமா நீங்களும் வாங்க. அந்த கஸ்டமர் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நெறைய தடவ உனக்கு தான் கல்யாணம் ஆயிருச்சுல்லப்பா, உன் பொண்டாட்டிய கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வாப்பா விருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டே தான் இருந்தாங்க. நான் தான் எதுவும் சொல்லல. அதுக்கு சூழ்நிலையும் அமையல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சேரன் அண்ணா இருந்துட்டு, "அவங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க தான்ப்பா. தாராளமா நீ போலாம் கூட. அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இப்போ அந்த கஸ்டமர் கிட்ட வந்துட்டு பேசலான்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சோழன் வந்து ஓனருக்கு கால் பண்ணி, "நான் வர்றேன்னு சொல்லிருங்க அந்த ட்ரிப்புக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது போக என்னோட ஒய்ஃப் நிலாவும் கூட வரேன்னு சொல்லியிருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது, "இது என்னடா சோழா அது வந்துட்டு கஸ்டமர் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டாங்களாடா? அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும்லடா?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இல்லண்ணே நான் கஸ்டமர் கிட்ட பேசுறேன். அவங்க சரின்னு சொன்னா நான் நிலாவ கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிடா நல்லது தான். அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா கூட கூட்டிட்டு போ" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சர்றாங்க. "இதனால எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கோ" அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வச்சுறாரு. உடனே அந்த கஸ்டமர் கிட்டயும் சோழன் வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபும் கூட வர்றதா சொல்றாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, தாராளமா வரலாம். எனக்கும் பேச்சு துணைக்கு ஆள் இருந்த மாரி இருந்தது. ரொம்ப நல்லது தான். நானும் சாரும் மட்டும் தானே போறோம். அதனால தாராளமா கூட்டிட்டு வாங்க. நீ தான் எப்பயுமே கூட்டிட்டே வரமாட்டேங்கிற. கல்யாணம் முடிஞ்சு இப்போ இத்தன நாளா நாங்க கேட்டுட்ருக்கோம். ஒய்ஃப வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க. இப்போ 3 நாள் நல்லபடியா நம்ம கூட கோவிலுக்கு வர்றதா இருந்துச்சுன்னா, நல்லது தானே சோலா. தாராளமா நீங்க கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிர்றாங்க. ஸோ, அதனாலேயே வந்துட்டு சோழன் போயி ஓனர்கிட்ட சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வராரு. நிலாவும் அந்த 3 நாளைக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்ம சேரன் இருந்துட்டு, "டேய் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா சோலா. உனக்கு கஸ்டமரும் முக்கியம். அதே மாதிரி நீங்களும் பொறுமையா பார்த்து போயிட்டு வரணும் சரியா?" அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. ஸோ, இப்போ கஸ்டமரும் வந்துட்டு வண்டியில ஏறிட்டாங்க. அந்த வயசான அவங்க தான் ரிட்டயர்டான ஒரு பெர்சன் தான். அந்த அம்மாவும், அந்த அப்பாவும் ஏறிறாங்க. "நீங்க தான் சோழனோட ஒய்ஃபா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம்மா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது. நல்லா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா, எத்தன நாள் நான் உன்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி சோழன் கிட்ட சொல்லியிருப்பேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சொல்றாங்க. சோழன் இருந்துட்டு சரி ஓகே. அதான் இப்போ நம்ம 3 நாளா வெளியில கோவிலுக்கு போறோம்லாமா, அதனால ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. சோழனுக்கு பக்கத்துல நிலா வந்து உட்காந்துருக்குறாங்க. ஸோ சூப்பரான ஒரு கோயில் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழனுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் மட்டும் இல்லாம, ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்குது. நம்ம வந்து தனியா கூட்டிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும், இப்படி ஒரு ட்ரிப்பு 3 நாள் நானும் நிலாவும் மட்டும் தனியா வர மாதிரி அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அவுட்டர்ல ஒரு கோயிலுக்கு வந்து வராங்க. ஸோ காஞ்சிபுரம் அந்த சைடு வந்து வரும்போது, நைட்டு ஸ்டே பண்றதுக்காக வந்துட்டு ஹோட்டல்ல வந்துட்டு ரூம் அரேஞ்ச் பண்றாங்க. அப்போ நிலாவுக்கும், சோழனுக்கு வந்துட்டு ஒரு ரூமு, அப்புறம் அந்த வயசானவங்களுக்கு வந்து ஒரு ரூம் செட் பண்றாங்க. ஸோ இத பார்த்துட்டு நிலா இருந்துட்டு, "இல்ல நீங்க இங்க சோளம் இருந்துட்டு, "நீங்க இந்த ரூம் எடுத்துக்கோங்க. நான் சும்மா அப்படி ஹால்ல எங்கேயாவது படுத்துக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இல்ல அவங்க ஏதாவது பார்த்தா நினைப்பாங்க. ஒண்ணும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சோளா. நீங்க வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு, ஸோ மறுநாள் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு அப்படியே வராங்க.
அப்போ அந்த வயசானவங்க வந்துட்டு, "அ நாங்க அ நல்லா நல்லா வேல பார்த்தோம்மா. வேல பார்த்து தான் ரிட்டயர்ட் ஆனோம். நாங்க சம்பாரிச்ச காசு எல்லாத்தையுமே பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டோம். அந்த பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சு, இப்ப வந்து ஃபாரின்ல இருக்கிறாங்க. பேரன், பேத்தி எல்லாருமே அங்க தான்ப்பா இருக்கிறாங்க. எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க சோழன தான் கூப்பிடுவோம். பெத்த பிள்ள மாதிரி எங்க கூட இருந்து பார்த்துக்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போறதா இருந்தாலும் சரி, மத்த எங்க போறதா இருந்தாலும் சோழன் தான் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து சொல்றாரு. ஸோ ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க. சோழன் வந்து ரொம்ப நல்ல பையன்ம்மா. அவன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது நீ வந்து குடுத்து வச்ச அதனால தான் நீ அவன கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாங்க. ஸோ சோழன பத்திட்டு ரொம்ப பெருமையா பேசிட்டுருக்கிறாங்க. ஒரு பெத்த பையன் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் சோழன் கூட வந்தா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க. அப்பதான் நிலாவுக்கு வந்துட்டு சோழன் மேல முழுசாவே வந்து லவ் வந்து ஸ்டார்ட் ஆயிருது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோவில்ல ஒரு சில இடமா பார்த்து கூட்டிட்டு போயிட்டுருக்கிறாங்க. அப்போ நிலா வந்துட்டு சோழன் கிட்ட வந்து கேட்குறாங்க, "இவங்க எப்பயுமே வந்து உங்க வண்டியில தான் வந்து சவாரிக்கு வருவாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாங்க, ரொம்ப நல்லவங்க. பாவம் என்ன பண்றது? அவங்க பசங்க எல்லாருமே வந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால இவங்களுக்கு எது தேவையா இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்பாங்க. அதனால தான் இந்த 3 நாள் கோயில் ட்ரிப்புக்கு கூட நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரியா ஓனர் கிட்ட பேசி என்னைய கூப்பிட்டுருக்காங்க. நீங்களும் வரீங்களா? அதனால இது ஒரு நல்ல ட்ரிப்பா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியில வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இன்னொரு நாள் வந்து நம்ம ஃபேமிலியா எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. ஆமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது இதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு கோயிலுக்கா வந்து கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. சாப்பிடுறதுக்கு போறாங்க. இப்படி சூப்பரான சீன்ஸ்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து காட்டிட்டுருக்காங்க. இப்போ இந்த ட்ரிப்ல வந்துட்டு சோழன் வந்து சொல்றாங்க, "இதே மாரி லாங் ட்ரிப்பு போனா நமக்கு காசும் நிக்குங்க. அதுபோக இன்னைக்கு நீங்களும் என் கூட வந்திருக்கீங்களா? அதனால இந்த 3 நாள் சீக்கிரமா முடியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைப்பேன்." அப்படின்னு சொல்றாங்க. "ச ரொம்ப நல்லது தான்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து நெனச்சிட்டுருக்காங்க. இதே மாரி லாங் ட்ரிப் போனோம்னா நம்ம மாசத்துல இந்த மாரி 2, 3 லாங் ட்ரிப் கிடைச்சிருச்சு அப்படின்னா, நமக்கு கையில கொஞ்சம் காசு நிக்குங்க. கூடிய சீக்கிரம் நம்ம காசு சேர்த்து உங்களுக்கு நீங்க நெனச்ச மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு கம்பெனி எம்டி ஆயிரலாம் சரியா? அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு மறுபடியும் அதையே பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க? இப்ப தான் நான் அந்த கம்பெனில வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டேன்ல. மறுபடியும் நீங்க அத ஏன் பேசுறீங்க? அதெல்லாம் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சு தான் இப்படி வந்து ரிலாக்ஸா வந்திருக்கிறோம். இத போய் நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க நிலாவோட அம்மா வந்து வராங்க. நிலாவ பார்த்துட்டு, என்னடா இவங்க இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம சோழன் வந்து நெத்தியில குங்குமம் வந்து வச்சு விடுறாங்க. நம்ம நிலாவுக்கு. அதாவது திருநீறு, குங்குமம்லாம் குடுப்பாங்கல்ல கோவில்ல, அத வந்து வச்சு விடுறாங்க. வச்சு விட்டுட்டு 2 பேரும் ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஆ இந்த நிலாவோட அம்மா வந்து பார்த்துட்டு, "இவங்க இன்னும் திருந்தலையா? இங்க இப்படித்தான் இவன் கூட தான் சுத்திட்டு இருக்கிறானா? என்ன விவாகரத்து வாங்க போறேன்னு சொல்றா, பிறகு இவ கூட சுத்திட்டு இருக்கிறா, எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த கோவில்ல வந்து அவங்க அம்மா, அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட ஃபேமிலிய வந்து மறுபடியும் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.